எல்லா அன்பர்களும் வந்திருக்கிறீங்க. அற்புதமான இந்த சித்தர் மாநாட்டில் விபூதி சித்தருடைய அருளாசி பெறதுக்காக வந்திருக்கிறீங்க. என் அப்பன் அருளால், சிவன் அருளால், சித்தர்கள் அருளால் இங்கே வந்திருக்கிற மக்கள் எல்லாம் அருளாசி பெற்று செல்லணும். சிவாய சொர்க்குலோகத்தில் இருக்குமா? நாடு நல்லா இருக்கு, பூமி நல்லா இருக்கு. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம ஹர 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 ஹராய நம ஹர 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 ஹராய நம சிவாய நம ஓம் ஹராய நம சிவாய நம ஓம் ஹராய நம ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர 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 ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் மராய சிவாய நம சிவ 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 ஹர 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 ஹர
சிவ 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 ஓம் நம சிவாய சிவாய நம 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 வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கட்டுகிறார் பரிவட்டத்தை உபுதி சித்தருக்கு சுட்டாலும் ஏன் சாம்பல் ஓ மேலதான் அஞ்சலிக்க சொல்லி சொல்லி மேலுக்குள்ள உம்முகத்தை பொத்தி வச்சு நாரது
சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஹர ஹர சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம சிவ 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 சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஹராய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம்
திரிவேணிகிரி சிவகுரு தட்சிணாகாலிங்கனாக ராஜாவதாரம் இன்று இந்த சபையில் தோன்றி உள்ளதற்கான காரணம் இது சித்தர்களின் மாநாடாக இங்கே மாபெரும் சித்தர்களின் மாநாடாக நடக்கின்றது. சித்தர்கள் என்றால் தமிழ்நாடுதான். ஆக அந்த பூர்வீகம் தென்னாட்டுடைய சிவனின் நிலத்தில் இங்கே இந்த சித்தர்களின் மாநாடு நடப்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே இந்த இடத்தில் முக்கியமான செய்தி சொல்ல இறைவனால் கட்டளை கட்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். மாதேவா உலக ஒற்றுமைக்காக இந்த மாநாடு நடக்குது. உலக அமைதிக்காக இந்த மாநாடு நடக்குது. உலக அமைதி நமக்கு கிடைக்குதா இருக்குதா அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம பறந்து விருந்து பார்த்தோம்னா நீர்க்கமனில் இருந்திருக்கும் பேராபரம், அந்த பராபரத்தை பறந்து விருந்து நம்ம பார்த்தோம்னா உலகத்துல எண்ணற்ற அக்கிரம செயல்கள், அநீதி செயல்கள், அதர்ம செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு அல்லவா? உலக அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் புரிஞ்சவங்க, அரசியல் தான் நீங்க எல்லாருமே. அரசியலுக்கு நீங்க இல்ல, ஏன்னா அவங்க என்ன கட்டமைச்சாங்களோ அந்த விஷயத்தான் நீங்க பண்ணிட்டு வரீங்க. அதனால என்ன அரசியலோ
அதன்படிதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சிவ சிவாய ஹர் மகாதேவ். சிவம் போலே பம் பம் போலே. ஹர் ஹர் மகாதேவ். ஹர் ஹர் மகாதேவ். ஹர் ஹர் மகாதேவ். ஹர் ஹர் மகாதேவ். என் மேல ஒரு 3 குடம் தண்ணி ஊத்தி விபூதியால அபிஷேகம் பண்ணி மேல தளத்தோட எடுத்து வந்தீங்கன்னா முதல்ல ஆட்டத்தை பாப்பீங்க, சிவத்தோட ஆட்டத்தை. அதுக்கப்புறம் பேச்சு கேட்பீங்க. ஆனா இங்க நான் தொடங்குறதுனால சொல்லிடுறேன், இந்த காலகட்டத்துல, முக்கியமான இந்த காலகட்டத்துல உலகத்துக்கு சமநிலை தவறுற இந்த நேரத்துல அந்த சமநிலையை தூக்கி நிறுத்த மகாதேவனால கட்டளையிடப்பட்டு வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பா இறைவன் செஞ்சிட்டு இருக்காங்க என் மூலியமா. இங்க இந்த விழாவை நான் சிறப்பிச்சு உலக மக்களுக்கு நான் கடவுளால என்ன செய்து சொல்லப்பட வந்தனோ அந்த விஷயத்த இங்க எல்லாருக்கும் நான் எடுத்து வைக்க வந்திருக்கேன். எனக்கு மிகப்பெரிய மேடை தேவை, இங்கிலீஷ் மீடியா சேனல்ஸ் தேவை. இந்த விஷயம் உலகம் ஃபுல்லா உடனே நடக்கணும். இங்கிலீஷ் மீடியா சேனல், ஃபுல் இன்டர்நேஷனல் மீடியா எல்லா சேனலும் வரணும். So I will talk who am I in the name of God Almighty. Vayu Satyam Jivanum Nani Isravele பயந்து ஓடு வறண்ட உங்கப்ப ஆமென். கிறிஸ்டியானிட்டியில அமேன் அப்படிம்பாங்க, அதே இஸ்லாம்ல ஆமீன் அப்படிம்பாங்க. ஆனா அதோட உண்மையான ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஆமீன். ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம் கூட்டல் மீன், அகார உகாரம் அகாரமான மீனாட்சியோட அதனோட இங்க வந்து நான் இந்த உண்மையை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். இங்க நான் வருவேன் அப்படின்னு தெரியும். இந்த ஆர்கனைஸ் பண்ணவங்களோட ஆர்கனைஸ் பண்ணணும் பிளான் பண்ணாங்களே அவங்களுக்கு தெரியும் நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துதான் ஆகணும். கார்த்திகையில வர சொல்லி உத்தரவு. நான் மகாதேவன் கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு நாள் முன்னால நடத்துறாங்க ஐயா, போய் சொல்லிடுறேன் ஐயா, சித்தர்கள் மாநாடு நாளைக்கு நடக்காத ஐயா, நாளைக்கு கார்த்திகை பிறகுது ஐயா, நாளைக்கு கார்த்திகை வரணும்னு உத்தரவு, ஒரு நாள் முன்னால் நடக்குது ஐயா, நான் போயிடுறேன் ஐயா, சொல்லிடுறேன் ஐயா, உத்தரவு கொடுத்ததுனால வந்திருக்கேன். போலே பம் போலே பம் பம் போலே பம் போலே பம் பம் போலே பம் போலே பம் பம் போலே பம் போலே. ஒருவனோட ஆசி பெற்று திருவண்ணாமலை அடியே வீட்டில் இருக்கிறேன். அடியனை தரிசிக்க திருவண்ணாமலை மலை மீது வர வேண்டும். Shiva
கைலாயவாதியம் அப்படிங்கிறது இறைவன் சிவனடியார் பார்வையோடு கீழே வரணும் அப்படின்னா சிவவாக்கியங்கள் சிவகணங்கள் வாசிக்கும் போதுதான் அவங்க நேரடியாக நமக்கு வருவாங்கம்மா. இப்போ அதை வாசிக்க போறாங்க. நீங்க கைது கூர்ந்து அமைதியா இருக்கலாம். சத்தீஸ்வரத்து திருக்குள்ள வந்துதான் இப்போ கைலாயவாதியம் ஸ்டார்ட் பண்ண போவாங்க. அந்த கைலாயவாதியத்தை வாசிக்க போகும்போது அந்த வாத்தியத்தை மனசார எடுத்துக்கோங்க. அந்த கைலாயவாதி வாசிக்கும் போது சிவபெருமானும் பாரு அந்த குடும்பத்தோடையும் மிக அமைதியா இருக்கு. Hey,
கைலாயவாதிய குழு அற்புதமான இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி நம்மளை எல்லாம் மனங்களையும் ஒரு பேராற்றல் உருவாக்குவதற்கு இவர்கள் ஒரு முக்கியமான இந்த கைலாயவாதியம் சிவனுடைய இன்னும் மென்மேலும் சிறக்க நவகோடி சித்தர்களின் 13 ராசி எண்ணற்ற சித்தர்களும் எண்ணிலடங்கா சித்தர்களும் கமல பொற்பாலம் போட்டி ஓட்டி இவ்விடத்தில் இன்னும் சிறிது நேரங்களில் பிருத்திவிரா ஹோமம் நடைபெறுவதால் தங்கள் அனைவரும் அமைதியாக இந்த வேள்வியை நடக்க உறுதுணையாக எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதுபோல் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என முதலில் நீங்க எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்களாம் வந்து எங்க போயிருப்போம் அமைச்சராயம் நாங்களே எங்க இருப்போம். நாங்க உங்களுக்கு உதவி தான் பண்ண முடியும். பொருள் தான் கொடுக்க முடியும். பொருள் நீங்க தான். பொருள் நீங்க தான். நாங்க எங்களோட அருளாசி இறையவர்கள். அந்த இறைவர்களை கொடுத்துட்டோம்னா பொருளும் உங்களுக்கு நிதியும் தானாவே வந்துடும். அதுபோல உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் எவ்வளவு சித்த பெருமக்களும் மடாதிபதிகளும் அதுக்கு அத்த பேரும் கோயிலுக்குள்ள வந்து மிக சிறப்பா நம்ம கிருஷ்ணசுவாமியை பண்ணிட்டு இருக்காரு. இதுல எத்தனை பேருக்கு இங்க வந்து அத்த பேரோடு தெரியாது. ஆனா மிக அற்புதமா பண்ணிட்டு இருக்காரு. அது போல நம்ம கோயிலுக்குள்ள வந்து சர்வ சித்தர்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி ஆல் இந்தியா பிரசிடன்ட் அவர் வந்திருக்காரு. நமக்காக சிறசெடுத்து அது மாதிரி இன்னும் கருடானந்த சுவாமி மற்றும் நம்ம இந்து தர்ம சேனா அமைப்பினுடைய தமிழக பிரசிடண்டும் துணை பிரசிடண்டும் வந்திருக்கிறாங்க. அதுபோல இங்க இருக்கிற அத்தனை பேருடைய 13 ஆசை கிடைக்கும். நம்ம இன்னும் சிறிது நேரங்களில் யாகம் தொடங்குவதால் கைலாயவாதிய குழுவும் இந்த யாகத்தில் பங்கெடுத்துக் கொண்டு அவர்களுக்கும் அந்த பிருத்திவிரானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இம்மேலும் அவர்கள் வந்து இந்த கைலாயவாதியம் நிற்காமல் நடைபெற வேண்டும். சிவதத்தை சிறப்பு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கணும். அது கூட நடைபெற வேண்டும். அது உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கும். அம்மாவுடைய அருள். அதனால அம்மை அப்பர் அருள் எங்களுக்கும் சேர்த்து கிடைக்கும். நீங்க எல்லாம் இருந்து பிருத்திவிராவை மட்டும் பாருங்க. அமைச்சுவாரி அமைச்சுவாரி இதுக்கு இந்த யாகத்துடைய ஆச்சாரியராக ராமஜெயம் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். அதுபோல் இன்னும் அவர்களை கொண்டு திக்கட்டும் திசையெல்லாம் பரவ வேண்டும். அவர்களுடைய இந்த எண்ணற்ற எண்ணங்களும் ஆசைகளும் என்ன நினைக்கிறாரோ அதுபோல் 18 சித்தர்களின் பரிபூர்ண ஆசை நமச்சிவாய் நமச்சிவாய். ராமஜெயம் நாங்கள் எல்லாம் அமைதி காக்கிறோம். உங்களுடைய யாகத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் எத்தனை பேர் உட்காந்து நமச்சிவாய்.
பாதியானவர்களை உன்னோடாதீங்க. வேள்வியில மட்டும் யாரு இருக்காங்களோ அவங்களை மட்டும் உன்னோடணும். வேற யாரும் வேணும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. அகிலாண்ட கோடி மகாண்ட நாயகி, உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய சுக்கரப்பிரசாதத்தின் அபரிவிதமான கருணையுடைய அத்தியாச குருணாவோர்த்தி, சிவனும் சக்தியும் சேர்ந்த வலிமையுடையதால் சோஷத்யைக ரூபிணி, அவளே துர்கை மகாலட்சுமி மகாகணபதி வடிவமானதால் துர்காலட்சுமி வாரி ஸ்வரூபிணி, பெரும் சக்திகளை உடையதால் உச்சாரணத்தை வியாசி ஞானத்தின் ரூபிணியான ஸ்ரீ லலிதாந்திரபுரசுந்தரின் மகத்துவமான ஆதிமகாசக்தி ஸ்ரீ மகாபிரசங்கியாதேவின் திருவருளாலே நடக்கக்கூடிய இந்த புத்தர்கள் மாநாட்டிற்கும் இந்த மகாபிரத்திங்கிற தேவியின் தியாக வேள்விக்கும் இந்த இடங்களில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை குருமார்களுக்கும் அவர்களது பொன்னார் திருவடிகளை வணங்கி வருகிறோம். அன்னை திருவள்ளாலே பிரதிக்ரியாதேவியினுடைய யாக வேள்வியானது நடைபெறவுள்ளது. அனைவரும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
श्री अखिलांड कोटि ब्रह्मांड नायिकाக இருக்கக்கூடிய श्री महाविष्णुங்கிரா தேவி திருவருளால் நடக்கக்கூடிய இந்த ஹோமத்தின் பலனானது பக்த கோடி மகாஜனங்களான உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் பேருமனம் அமையுமாறு பிரார்த்தனை செய்கின்றோம். இறைவனோட திருவருளால நம்ம இந்த ஹோமத்தை நல்லபடியா நடத்த போறோம். இந்த ஹோமத்தை நடத்துறதுனால எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கணும். எல்லோரும் எல்லாரும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனின் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சாதுக்களையும் சன்னியாசிகளையும் குருமான்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஹோமம் நல்லா நடக்கணும், இந்த சித்தர்கள் மாநாடு நல்லா நடக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம வாழக்கூடிய தெரு நல்லா இருக்கணும், நம்ம வாழக்கூடிய நகரம் நல்லா இருக்கணும், நம்ம வாழக்கூடிய ஊர் நல்லா இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய இந்த வட்ட மாவட்டம் நல்லா இருக்கணும்,
நம்ம இருக்கக்கூடிய மாநிலம் நல்லா இருக்கணும், இந்த பரம பவித்திரமான இந்த பாரத தேசம் நல்லா இருக்கணும், இந்த ஆசிய கண்டம் நல்லா இருக்கணும். நிறைவா லோகா சமர்த்தா சுகினோ பவந்தோ சர்வே ஜனா சுகினோ பவந்தோன்னு சொல்லக்கூடிய வேத வாக்கியங்களுக்கு இணங்க உலக மக்கள் எல்லாரும் சேவதோக்கியமா இருக்கணும், ஆயுதாரோக்கியத்தோட நிறைய செல்வத்தோட இருக்கணும்னு சொல்லி நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பலன் இறைவன் நமக்கு அருளட்டும். संकल्पकानि आदौ विघ्नेश्वर पूजा मध्य करिष्ये सामान्य पितरेण अत्रेण संप्रोक्ष्य गोजेन पूजा महागणपति स्वामी नमो नमः विद्या भाग्य आवाहन स्थापन निदान निरोधन दिग्मंजना पुण्य मुद्रा नमो नमः ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम बोधराय नमः ओम विघ्नाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विघ्नेश्वराय नमः ओम गणाधिपाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम बालचन्द्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुण्डाय नमः ओम सूर्पकर्णाय नमः ओम हैरपाय नमः ओम कण्ठपूर्वजाय नमः ओम गणपतये नमः ओम महेश्वरपुत्राय नमः ओम गौरीपुत्राय नमो नमः ओम श्री सिद्धिबुद्धि वड्डमाम्बा समेताय वरदति महागणपति स्वामिने नमो नमः शिवगणपतये नमः ज्ञानगणपतये नमः विराट्गणपतये नमः नन्दीगणपतये नमः बुद्धिगणपतये नमः स्वर्णगणपतये नमः रजतगणपतये नमः रत्नगणपतये नमः राजगणपतये नमः वीरगणपतये नमः ईश्वरीगणपतये नमः विद्यागणपतये नमः शिवरन्ति महागणपति स्वामिने नमो नमः नानाविधपत्रपुष्पाञ्जलिं समर्पयामि सुगन्धधूपमाग्रापयामि तथाङ्गं करोतु हरमादि देवानां लोभोऽयं प्रतिगच्छति सुगन्धधूपमाग्रापयामि वेदोत्तरपुष्पाञ्जलिं समर्पयामि सकलप्रार्थनाम् आराधनां समस्तोपचारान् समर्पयामि महागणपति स्वामिने नमो नमः यथार्थान् प्रतिष्ठापयामि नवरात्रे समाजस्मरागमनाय च श्री महागणपति प्रियतम अब्दुल मनीर आगमन बताया गया आदि दानों बताया गया
वेदिकामदेवताभ्यो नमः श्रीनाथं प्रोक्षागवतेन वन्द्यासि वेदिकामदेवताभ्यो नमः श्री पार्वती परमेश्वराभ्यो नमः श्री महाभृतिङ्करादेवी नमः श्री लक्ष्मीनरसिंहाय नमः श्री वाराहिकाय नमः श्री सदाशिवाय नमः ओम श्री महाविघ्नेश्वराय नमः श्री सुब्रह्मण्याय नमः श्री अष्टादशमहादेवताभ्यो नमः यावाहन स्थापन सतिनाम निरोधन दिग्बंधना उन्नते मुद्रा प्रवृत्त्या नमस्कार मुद्रांजलि समर्पयामि वेदिकामदेवताभ्यो नमः अर्चना कृत्वा सिंधोरारण विग्रहं नयनां माणिक्यमौलेश्वरतारा नायकशेखरा समुखे आकीर्ण वक्षोरकां भानिभ्यां मतिपूर्णचन्दनं रक्तोज्वलं विप्रदीयं सौम्यां रत्नगणचरणां ध्यायेश्वरामम्बिकां अरुणां करुणातरङ्गितां सुन्दरवासां कुसुमकुमारताभां अनिवादिविराजतामयूहैरहं भावये भवानी ध्यायेत् पद्मासनस्थां विगतवदनां पद्मभद्रायदाक्ष्मीं हेमाभां पीतवस्त्रां करकलितरस्ते पद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सुनोमयतां पद्मनन्द्रां भवानी श्रीविद्यां शान्तमूर्तिं सकलगुणनुतां सर्वसम्पत्प्रदात्रीं कुङ्कुमविलेपनां मलिकसंविकस्तूरिकां समस्तविलेपनां सरसावपानां कुशां अभयधनमोगिनीं वर्णमाल्यभूषां परां जपाकुसुमवासनां शोभितौ स्मरेदन्तिकां मयि श्रीमात्रे नमः श्रीमहाराज्ञे नमः श्रीमन्महाधनेश्वरी नमः जगन्नीपुत्रनम्बोधाय नमः देवकार्यसमुद्यताय नमः उद्यत्पाणशास्त्रावाय नमः सुदर्बाहुसमन्विताय नमः रागस्वरूपवाचार्याय नमः शोधाकाराङ्कुशोज्जलाय नमः मनोरूपेक्षबोधन्दाय नमः पंचजन्मात्रसायिकाय नमः विचारणप्रभापुरमच्युतमहान्तमण्डलाय नमः चम्पकालोकमण्डालसूगन्धिवसुद्धिताय नमः श्रीवन्तमनश्रेणिगणकोटिवन्दिताय नमः अष्टमीचन्द्रविद्राचरिकस्तरलोभिताय नमः वलन्द्रकलङ्काभरणाभिषेकाय नमः मदनस्थलमान्तजगृहवासविद्याय नमः मन्त्रलक्ष्मीपरिवासमीनावलोकनाय नमः नवरत्नगोस्तारनाशादण्डविराजिताय नमः धाराकान्तिरस्कारनाशाभरणवासिराय नमः शतम्पञ्चरीकस्तरनपूर्णमनोहराय नमः ताडन्तेकरीपूर्णवरुणमण्डलाय नमः वक्रनाजुराजविभाविपूर्णपूर्णे नमः नवद्रमुद्रस्तेकारणस्दाय नमः विद्यापुराङ्गारसुरङ्गितयोजुराय नमः कर्पूरवेदिकामोसमागतिगन्धराय नमः यदल्लामादुरिविडकुतिविरक्तमी नमः मन्दस्थितप्रभावरमचित्कामेकमानसाय नमः अनावृतातुर्विराजिताय नमः कामेशभक्तमाङ्गलिहोगसोविदन्तराय नमः कडगाङ्गदिगयुधमोनीयबुधाङ्गदाय नमः रत्नग्रहेशितालोलमुक्ताबुधान्विताय नमः ओं कामेश्वरप्रियवर्तमणिपरिगुणस्तुती नमः प्रणाभ्यालवालरवालिकावृतन्तयी नमः ओं लक्ष्मीरोगलतादारदासमुन्नेय मध्यमाय नमः ओं तनवारदलं भट्टवन्तवलित्रयाय नमः ओं अरणात्मकोसुमसुभासुन्दरीरती नमः ओं रत्नश्रीगारण्यसनादाम्बुजाय नमः ओं कामेशसौभाग्यमात्रमौरप्रियान्विताय नमः ओं माणिक्यमुकुटागारजानतयविराजिताय नमः ओं इन्द्रवरिष्ठस्मरभोनावलिकाय नमः ओं गुणकुल्पाय नमः ओं गुणकुलश्रेष्ठप्रवदान्विताय नमः ओं नगरीसञ्चनमज्जनमो गुणाय नमः ओं वरद्वयप्रभाजालपरागसरोरुहाय नमः ओं श्रीज्ञानमणिमञ्जीरमण्डितश्रीवदाम्बुजाय नमः मराठीमुद्रगमनाय नमः महारामणीश्वरवती नमः सर्वारुणाय नमः अनवद्यान्ती नमः सर्वाभरणभूषिताय नमः शिवकामेश्वराङ्गस्ताय नमः ओं शिवास्वाधीनवल्लभाय नमो नमः अखिलाण्डवलय महान्दनायिनी प्रप्रदायिनी विद्यादिगुणामूर्तिर्विरक्षितिरोगिणी ज्ञानसिद्धिस्वरूपिणी स्फटिकासुरप्रसन्नरिस्वरूपिणी श्री महाभृतिङ्करादेवी नमो नमः
पुष्पं वेदा पुष्पान् प्रजावान् पुष्पान् भवति चन्द्रमा बाबां पुष्पं पुष्पान् प्रजावान् पुष्पान् भवति एवं वेद योपामायुधं वेद आयुधवान् भवति निर्वापामायुधमायुधवान् भवति योगमेवायुधं वेद आयुधवान् भवति एवं वेद योपामायुधं वेद आयुधवान् भवति वेदोत्तरमन्त्रस्वर्ण पुष्पाञ्जलिं समर्पयामि सकल प्रार्थना आराधना समत्वावतारान् समर्पयामि
சேனல் பேர் என்ன மறந்துடுங்க. லைவ்ல சரி சரி हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विषये रोहिणां हृदये सर्वविद्यानां श्री विष्णुनामूर्तये नमो नमः विदायस्मारकां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां दत्तात्रेयसमारम्भां शान्तानन्दमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अस्मद्गुरुचरणारविन्दाभ्यां नमः हरि ओम हरि ओम हरि ओम இதான் பிரதர் குருநாதரை வணங்கி தற்போது
எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இது இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்பதற்காக மகாபிருத்திங்கிரா தேவியினுடைய யாக வேள்விகள் தொடங்கப்பட உள்ளதால் பக்தோடி நிமிஷங்கள் சற்று அமைதி காக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ओम नमो व्यासपतये नमो गणपतये नमो ब्रह्मपतये नमो तेस्तुलम्बोदराय यन्दाय विष्णुनामके सुदाय श्री वरदमोदये नमो नमः श्री विष्णुराय नमो नमः श्री अग्निश्वराय नमो नमः ओम ईशानाय महे लालीला इति विदनो अग्नि प्रचोदयात् ओम ईशानाय महे लालीला इति विदनो अग्नि प्रचोदयात् ओम ईशानाय महे लालीला इति विदनो अग्नि प्रचोदयात् अग्निश्वराय नमो नमः अग्निश्वर मोक्षते नमो नमः इंद्राय देवताभ्यो नमो नमः ओम इंद्राय नमः ओम अग्नये नमः ओम इमाय धर्मराजाय नमः ओम विरुद्धि नमः ओम कर्णाय नमः ओम वायुवे नमः ओम कुबेराय नमः ओम ईशानामूर्तये नमो नमः मध्यपुरुषाय श्री अग्निश्वराय नमो नमः श्री महादेवी नमो नमः श्री रादेवी नमो नमः स्वाहाग्रामेदाय श्री नमो नमः वैशाखाय महे लालीलाय दिव्यनो अग्नि प्रचोदयात् स्वाहा ओम वैशाखाय महे लालीलाय दिव्यनो अग्नि प्रचोदयात् स्वाहा ओम वैशाखाय महे लालीलाय दिव्यनो अग्नि प्रचोदयात् स्वाहा अग्निश्वराय नमः प्रसुता दंडते महितो बनिषत् हृदये कयने विमतमुदनं भवतं करते दिगमे शरणं करुणा करुणा दय पालय मां भवदाधरो हरिदोषभृतं हृदया किलदर्शन सहस्वविदो भवतं करते दिगमे शरणं Shri
गुरुर्मण्डलदेवताभ्यां नमो नमः श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि ओम हरि ओम गणानां त्वा गणपतिं वामहे नमोऽस्तु जयराजं ब्रह्मणप्रदानप्रदानोदकस्येन्द्रायमज्ञ स्वाहा गजाननं भूतगणाधिदेवतं नमस्कृतं महान्तं स्वागतनागराजं नमामि विघ्नेश्वरपादमङ्गलं स्वाहा विघ्नेश्वराय नमो नमः स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदस्सर्वजनमे वसमधमाय स्वाहा अवराणवद्मार्गं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तं वामहे स्वाहा अवराणवद्मार्गं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तं वामहे स्वाहा अवराणवद्मार्गं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तं वामहे स्वाहा ओम श्री एकदन्ताय नमो नमः स्वाहा एकदन्तं महाकायं लब्धोऽनुसालाभं वन्देऽहं गणनायकं स्वाहा मन्त्रे कृष्णाधिनधनं नामे यज्ञावेदिनं बाल्यदुर्लभं कौर्यं वन्देऽहं गणनायकं स्वाहा अम्बिकापदे आनन्दं मातृ परिवारं दत्तं पदान्तं वन्देऽहं गणनायकं स्वाहा ओम चित्ररत्नविचित्राङ्गं चित्रमालाविभूषितं चित्ररूपधरदेवं वन्देऽहं गणनायकं स्वाहा ओम गजवक्त्रं सुरश्रेष्ठं गणजाकरमुद्रितं पादामुदरदेवं वन्देऽहं गणनायकं स्वाहा ओम शिवोत्तम भारतीय देवासिंहाहवे योद्धभावं महावीर्यं वन्देऽहं गणनायकं स्वाहा वेदिकनिर्देशत्यादेशान् महात्मानं वन्देऽहं गणनायकं स्वाहा ओम सर्वविघ्नहरदेवं सर्वविघ्नवर्जितं सर्वसिद्धिप्रदाधारं वन्देऽहं गणनायकं स्वाहा गणाभिसंगतं पुण्यमे भक्तो यपरेन्द्रः विमुक्तसर्वभावेभ्यो रसलोकं सरसिद्ध स्वाहा श्री विघ्नेश्वराय नमो नमः स्वाहा एकदन्ताय नमः वक्रतुण्डाय नमः तन्नोऽस्ति प्रचोदयात् स्वाहा एकदन्ताय नमः वक्रतुण्डाय नमः तन्नोऽस्ति प्रचोदयात् स्वाहा एकदन्ताय नमः वक्रतुण्डाय नमः तन्नोऽस्ति प्रचोदयात् स्वाहा शिवगणयोरुष्टव सर्वकल्याणमोऽस्तु परशुमरस्तव मौलिकमोदहेण धर्मगुणमालां ध्यानकम्पोदरस्तव मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि गणेशाय नमो नमः स्वाहा विघ्नेश्वराय नमो नमः स्वाहा ओम नमो व्याधपतये स्वाहा नमो गणपतये स्वाहा नमो प्रमदपतये स्वाहा नमस्ते सुलभोदराय स्वाहा ओम एकदन्ताय स्वाहा ओम विघ्नविनाशिने स्वाहा ओम सुन्दराय स्वाहा श्रीवरणमूर्तये नमो नमः स्वाहा ओम शिवागणाय स्वाहा मोदरस्ताय स्वाहा श्रावणकर्णाय स्वाहा गणपतिसूत्राय स्वाहा ओम वामनरूपाय स्वाहा महेशरूपाय स्वाहा ओम श्री विघ्नविनायकाय नमो नमः स्वाहा ओम श्री विघ्नेश्वराय नमो नमः स्वाहा अनेकदन्तं भक्तानां एकदन्तवाक्महे स्वाहा ओम श्री महागणपति स्वामिने नमो नमः स्वाहा ओम सुब्रह्मण्य 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 स्वाहा ओम श्री सुब्रह्मण्याय नमो नमः स्वाहा
ओम श्री सुब्रह्मण्याय नमो नमः स्वाहा ओम लहस्ताब्जय संभातलाडकं हिरण्यमण्डलं वन्दे कुमारं पुष्करध्वजं स्वाहा ओम श्री सुब्रह्मण्याय नमो नमः स्वाहा ओम लहस्ताब्जय संभातलाडकं हिरण्यमण्डलं वन्दे कुमारं पुष्करध्वजं स्वाहा ओम श्री सुब्रह्मण्याय नमो नमः स्वाहा सुब्रह्मण्य स्वाहा गुरुराय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात् स्वाहा 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 ओम श्री सुब्रह्मण्याय नमो नमः स्वाहा नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय ओम श्री नमः शिवाय नमो नमः स्वाहा ओम नमो नमस्ते अस्तु भगवान् உங்களோட யாரா வேண்டாம் அழைப்பு கொடுத்தது யாரு நமச்சிவாயம். திருவண்ணாமலையிலிருந்து யோகா சித்தர் அழைப்பு கொடுத்தார். இந்த அழைப்புக்கு ஐயா குமரவேல் ஐயா, ராமச்சந்திர ஐயா சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம், திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறோம். இந்த சித்தர் மகாநாடு சித்தர் மகாநாடு அழைப்புக்கு வந்து மக்கள்களை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகாநாடு மீண்டும் நல்ல முறையாக வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று அனைத்து சித்தர்கள், யோகிகள், மகான்கள் இவங்க எல்லாம் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடந்து நாடு நல்லா இருக்கணும். இந்த ஒரு விழா எதுக்காக நடத்தணும்னு சொன்னால் உலகம் நல்லா இருக்கணும். இந்த ஆன்மீகத்தை வந்து இதுமாரி ஒரு மகாநாடு போட்டால் தான் நம்மளுடைய இந்து மதம் ஒரு நிலை நிற்கி நிற்கும். அதுபோல் சேர்ந்து திருச்சிட்டம் சிவா என்ற மந்திரத்தை சொல்லிட்டு சில பேர்கள் எல்லாம் தவறுகள் செய்கிறார்கள். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு திருநீர் பூசினால், ஒரு உத்ராட்சை போட்டால் அவருடைய அனுகரம் இல்லாமல் செய்ய முடியாது. அதுபோல் ஒரு சில சுவாமிகள் செய்கிறார்கள், தவறாக நினைக்கக்கூடாது. அது நான் சொல்ல மாட்டேன். தவறு செய்தவர்களுக்கு அவங்களுக்கு மனசுக்குள்ள தெரியும். இல்லை, அது சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதிலிருந்து நம்ம மேலே குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் செய்வதெல்லாமும் ஒரு உத்தராட்சை போட்டுக்கிட்டு சில விஷயங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது கேடுதான் தவிர நல்லது கிடையாது. அப்போது நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் மக்களுக்கு வந்து நம்ம அறிவுரை சொல்ல முடியும். அப்போ தான் ஒரு ஆசீர்வாதம் பண்ண முடியும். புரியுதா? நான் வந்து தப்பு செய்துட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு வச்சுக்கேன், இந்த பாவ செய்கள் என்ன பண்ணுறோம், டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம், கர்மாவை சேர்த்துக்கிட்டு சில விஷயங்களை நம்மளுக்கு மாட்டிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நான் சிவனை கும்பிடுகிறேன் பயங்கரமான தொல்லை கொடுக்குது அப்படின்றால் என்ன தொல்லை கொடுப்பாரா? இந்த உலகத்தே ஆளக்கூடியவர் சகலகலா வல்லவர். யாரு? சகலகலா வல்லவர். அவர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சிவத்தை கும்பிட்டோம்னா இப்படி தான் ஆயிடுறோம் அப்படின்னு. அவர் எதையுமே வந்து சாப்பிட சொல்லலை. உத்திராட்சை போட்டுக்கிட்டு நல்ல மாதிரியாக வாழ்த்து சொல்கிறார். நம்ம நாடி வர்றவங்க என்ன பண்ணணும், மனசார வாழ்த்தணும். அப்போது வராங்க, சித்தரை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும், ஐயோ காலத்தோடாத. அப்போது அவங்களுடைய பாவத்தை நம்ம வாங்கணும். அதை வாங்கி என்ன பண்ணணும், விடணும். அதுக்கு ஒரு வல்லமை இருந்தால் தான் நம்ம எல்லாம் போட்டிருக்கணும். காலை தொடக்கூடாது. அப்படி தொடக்கூடாதுன்னு ஏன் முத்துராட்சி போட்டு அவங்களை கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிக்கணும். எல்லாம் கட்டி பிடிச்சி என்ன பண்ணணும், அப்போ இந்த மனசுக்கு அந்த மனசுக்கு சேரும்போது என்ன பண்ணோம், அவருக்கு
ஒரு சித்தர் வந்து நம்மளை கற்றுக்கிட்டு வைப்ரேஷன் அதுதான். முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிப்பாங்க காலையில். ஏன் பிடிக்கிறாங்க? அன்பு. அதுதான் அன்பு. அது தொடர்றதுக்கே வந்து அச்சப்படுறான். ஜாதி மதங்கள் எல்லாம் அப்புறம் ஒதுக்கணும். அப்புறம் இது வந்து ஜாதி பார்க்கலாமா? போல எல்லோரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். வந்ததுக்கு கூப்பிட்டதுக்கு ஐயா நன்றி சொல்றேன். இந்த நன்றி என்பது என்ன தெரியும் இல்லையா? ரொம்ப பவரானது. நன்றி உள் உணர்வு அப்படின்னா தெரியுமா? நன்றி உள் உணர்வு. யாரு? என் தாய் தந்தை என்னை பெற்றெடுத்தவர்களுக்கு நன்றி உள் உணர்வு. என் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்க்குறாங்க பாருங்க, நன்றி உள் உணர்வு. ஏன்னா அந்த உடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது இது ஒரு மந்திரம். அது நன்றி உள் உணர்வு, நன்றி உள் உணர்வு. பாருங்க, நன்றி உள் உணர்வு சொல்லி பாருங்க. ஆமா, 20 நிமிஷம் சொல்லி பாருங்க. நன்றி உள் உணர்வு. இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு காலையில 20 நிமிஷம் சொல்லணும். நன்றி உள் உணர்வு. அதுவே மாலை நன்றி உள் உணர்வு. அப்ப இரவு நன்றி உள் உணர்வு. இந்த நன்றியை சொல்லும் பொழுது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாப்பட்ட கேன்சர், எப்படியாப்பட்ட பிபி எல்லாமும் சரியாகும். 20 நிமிஷம் சொல்லிவிடுவாங்க. சொல்லிட்டு அப்புறம் உணருங்க. அப்போ என்ன பண்ணோம்? என் குருநாதர் கல்வி கொடுத்தார், அவருக்கு நன்றி உணர்வு. என்னை படைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த தெய்வன் எஸ் தெய்வம், நன்றி உணர்வு. அந்த உணர்வை நீங்க சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். உதவி செய்யறாங்க அப்படின்னா நன்றி உணர்வு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், பங்களோட இருக்கிறேன், பேரம் பேத்தியோட இருக்கிறேன். எனக்கு சிவபெருமான் நன்றி. அப்படி என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் இந்த யார் இருக்கிறாங்களோ எல்லோரும் இந்த மந்திரத்தை சொல்லி எந்த ஒரு வியாதி இருந்தாலும் தெரியுங்க எல்லாமே போடும். சொல்லி பாருங்க, கரெக்டாக அந்த 20 நிமிஷம் சொல்லும் பொழுது எப்படியாப்பட்ட கேன்சரா இருக்கட்டும் போயிடும். நான் சத்தியம் பண்றேன். கூடாது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆழ்வார் திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கேமராவில் இப்படி குறுக்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி எடுங்க, இப்படி எடுங்க சாமி. ஊர் செழிக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், எல்லாரும் இந்த பூண்டு செடி எல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க, பின்னால பேசுறவங்க, பின்னாடி இருந்தே குழி நோட்டுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த சித்தர் மாநாடு வந்து அதுக்காக தான் அந்த சித்தர்லாம் ஒன்று சேர்க்குறோம். எல்லா ஆன்மீகமும் ஒன்றா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும், வீடும் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், மக்கள்லாம் செழிப்பா இருக்கணும், நோய் நொடியிலேருந்து விலகணுங்கிறதுனால தான் சித்தர்லாம் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. ஆமா, உண்மை அதுதான். அதுதான் நம்மளும் பார்க்கணும் இல்லையா? சொல்றது பேச இல்லையா? சொல்றது பேச இல்லை, செயல் யார் நடத்துறாங்க? நடத்தணும். நான் என்கின்ற கதை சொல்லுகிறார் நான் தான் அப்படிங்கிற இருந்தாக்க எப்படி நம்ம நிச்சயம் நடத்தணும்? பணிவு வேணும். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஒரு உத்தராட்சம் போட்டா கூட என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட என்ன பண்ணணும் இல்லைங்களா? என்ன ஆகும்? ஐயா வந்து திருநீர் சித்தரு திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்காங்க. ஐயா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக வேண்டிதான் இந்த மாநாட்டுக்கு வந்து எல்லாருக்கும் திருநீரா கொடுக்குறாங்க. நம்ம பூசிக்கிறோம், நோய் நொடியில இருந்து விலகிறதுக்காக தான் ஐயா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. திருநீர் கொடுத்து நம்மளை எல்லாம் பண்ண கொடுக்குறாங்க. உங்க பேரே இந்த பேர். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஏன் என்றால் ஹரி அப்படிங்கும்போது 2 பேரும் ஓம் ஹரி ஓம் நமச்சிவாய. ஒரு கண்ணு யாரு? ஒரு கண்ணு அம்மா, ஒரு கண்ணு அப்பா. ஏன் ஒன்று கண்ணு சொன்னா போயிடணும்? ஹரி ஓம் நமச்சிவாய. என்னத்தனை அறிந்தாய்? வயசு என்ன?
என்னதான் அறிஞ்சாய்? எதை அறிஞ்சாய்? ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. போகும்போது ஒண்ணு கிடையாது. நான் கொண்டுகிட்டு வரல, நான் போகும்போது எதுவுமே கொண்டு வரல. ஏன் கொண்டுட்டு வரல? ஏன் கொண்டுட்டு நிறுவனர் எங்கள் அறக்கட்டளையில் வந்து ஒரு மிகப்பெரிய தியான மண்டபம் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய லெவலில் பெரிய தியான மண்டபம். அந்த தியான மண்டபம் வந்து பப்ளிக் சர்வீஸ்க்காக நாங்கள் அதை கொடுக்குறோம். அதாவது காசோ பணமோ வாங்காமல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ அதனால் சித்தர்கள் மகாநாடு இங்கே இருக்குன்னு சொன்னதுனால அங்கே நேற்றுலேருந்து இங்கே அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய சித்தர்களை பார்க்குறோம். சித்தர்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஆன்மீகம் இன்னும் நிறைய வளரணும். அவங்கள நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு எல்லாத்தையும் இழந்து வந்து ரொம்ப மக்களுக்காக பாடுபடுறாங்க. அதனால் அவங்க மாதிரி இனி நிறைய பேர் சித்தர்களாக உருவாகட்டிங்களும் பக்தர்கள் உருவாகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். அது வந்து நடக்கணும்னு சொல்லி நம்மளுடைய வேண்டுகோளாக தான். ஐயா, இப்ப நம்ம உங்க கோயில் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த கோயில்ல எத்தனை பேரு தங்கலாம், எந்த ரூட்ல வரலாம், வந்தாங்கன்னா நம்ம கோயில் எப்ப பூஜை பண்ணலாம், எப்ப பூஜை பண்ணுவீங்க, எத்தனை பேரு அங்க தங்கலாம், இப்ப வர்றோம் அங்கே தங்கலாமா, எத்தனை பேர் தங்கலாம், அதுக்குதான். அதாவது இப்போ நம்ம மாதம்பட்டியில் இங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ல இருக்குங்க தியான மண்டபம். அந்த தியான மண்டபம் வந்து ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷெட் இருக்குது. மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அங்கே மக்கள் நிற்கலாம், படுக்கலாம். அதே மாதிரி அந்த 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ பேர் வேணாலும் படுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃப்ளோரிங், கிரானைட் ஃப்ளோரிங்னா கிரானைட் மாதிரி அழகாக போட்டிருக்க மாட்டோம், அப்படி அப்படியே முழு இதாக போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து தங்கலாம். அதே மாதிரி அங்கே 27 நட்சத்திரம், 12 ராசி, 27 நட்சத்திரம், 108 பாதத்துக்கு விருச்சங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி நான் வந்து சித்தா ஆயுர்வேதா டாக்டரா இருக்கீங்க, நான் வந்து வைத்தியமும் பண்றீங்க. ஆமா, வைத்தியம் வந்து ஃப்ரீ சர்வீஸா பண்ணிட்டு அனுபவத்திலேயே செய்யணும். நீங்க கேளுங்க, ரொம்ப ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, அவ்வளோதான். என்னுடைய இதை பற்றி நான் ரொம்ப பெருசாக சொல்றதுக்கு வந்து இல்லைங்க. நான் ஒரு சாதாரண விவசாயி குடும்பங்க, அவ்வளோதான். இப்ப நான் எனக்கு உடம்பு முடியலைங்கய்யா. இப்போ உடம்பு முடியலைன்னா உங்க ஆயுர்வேதத்துல எங்களுக்கு பரிசோதனை பண்ணி எங்களுக்கு நல்ல பணமாக இருக்கீங்க. ஆனா பணம் இல்லாம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறீங்க, சாமியோட அருள்ல பண்ணலாம். சரிங்க, அது பத்தி அவ்வளோதான். அதான் ஃப்ரீயாக தான் சர்வீஸுங்க. நிறையா இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில், இந்த கேன்சரு அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதியில் இருக்கவங்க கன்சல்டிங் வருவாங்க. இந்த கன்சல்டிங் வரும்போது கடைசி ஸ்டேஜில் வர்றாங்க. கடைசி ஸ்டேஜில் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். முதல்ல ஏதோ இந்த மாதிரி அவங்க பயாப்சி பண்ணணுங்கும் போதே வந்தால் நம்மளால் முடிஞ்சது முயற்சி எடுத்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி பண்ணலாம். நம்ம அந்த கோயில் ஐயா கோயில் வச்சிருக்காங்களே கோயம்புத்தூர்ல, நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்க போறதுக்கு எந்த பஸ்ல ஏறணும், எவ்வளவு? இல்ல நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஆப்போசிட்ல போனீங்கன்னு வைங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும். மாதம்பட்டி, ஈஷா, நிறைய அங்கே போடுவாம்பட்டி, ஏகப்பட்ட பஸ் அதில் தான் வருங்க. அங்கே வந்து மாதம்பட்டியில் இறங்குனீங்கன்னா இங்கேருந்து பாருங்க, அவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு நடந்து வந்தீங்கன்னா அழகா வந்து நீங்கள் படுக்கிறது எப்படி வேணாலும் படுத்துக்கலாங்க. என்ன பெட்ஷீட் இருக்காதுங்க, அதெல்லாம் இனி அதெல்லாம் ஃபியூச்சரில் தான் வாங்கி போடணும். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பார்க்கணும். அதனால கோயிலுக்கு அவங்க கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு தெரியும், அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதாவதுங்க இன்னொன்று சொல்லிடுறேங்க, இது வந்து கோயில் அல்ல, தியான மையம். இதில் வந்து எல்லா கடவுளும் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு அம்மனை தியானம் பண்ணுவீங்க, இவர் வந்து தட்சிணாமூர்த்தி தியானம் பண்ணுவார், அவர் முருகரை பண்ணுவார். அதனால அந்தந்த கடவுளுக்கு தியானம் பண்ணுற அளவுக்கு அங்கங்கே போய் உட்காந்து பண்ணிக்கலாம், தியானம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் ஜலகண்டேஸ்வரர் இருக்குங்க, வர்றவங்க வந்து அவங்களே அபிஷேகம் பண்ணிக்கலாம், அவங்களே அபிஷேகம் பண்ணலாம், காசியில பண்றது அதே மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு நம்ம தர்மம் பத்தி. சனாதனம், நம்ம தர்மம் வந்து சனாதனம், ஆதி இல்லை அந்தம் இல்லை. She